வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னா அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குன்றனால தான். இறைவனே நீங்கள் அழைக்காமல் உங்கள் மனசுக்குள்ளே வந்து குடியேறுவார். அந்த அளவுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். இன்றைக்கி லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் காரணம் இல்லாமல் வரல. இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் சோதனையும் அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்று வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு உண்மையை உறக்க சொல்லும். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒவ்வொன்றும் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அதற்கான நேரமும் இல்லை, அதற்கான காலமும் இல்லை. ஏன்னா கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான். முடிஞ்ச அளவுக்கு வருமுன் காப்பது தான் சிறந்த ஒரு வாழ்க்கைக்கான எடுத்துக்காட்டு. ஆகவே இந்த பதிவு மீனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகையால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் எதற்காக அந்தந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் எல்லா விதமான அமைப்புகளையும் யோகங்களையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழணுன்றதுக்காக தான். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, ஐயா நான் எத்தனை வருஷமாக யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்னு ஜோசிய வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஆனால் உங்களுடைய பதிவு என் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொன்ன நபர்கள் நிறைய நபர்கள். ஆகவே அந்த அளவுக்கு நம் பதிவுகளுக்கான தாக்கங்களும் அந்த நல்ல அதிர்வலைகளும் உருவாக்கியிருக்கு. அதே போல தான் நம்பிக்கையோட நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி தான் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய நபர்கள் ஐயா உங்கள் சாம்பிராணி பயன்படுத்தினதுலேருந்து படிப்படியாக ஏற்பட்ட இன்றைக்கி முன்னேற்றங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல ஆன்மீக பொருளினுடைய தாக்கம் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஆள் மனசுக்குள்ளே பூந்து ஒரு அமைதியை நிலைநாட்டும், ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது தேவைன்றதை தேடி ஓட வைக்கும். இதுதான் ஒரு நல்ல ஆன்மீக பொருளுக்கான தாக்கம். ஏன்னா மனிதர்களுடைய பங்கு தான் இங்கே அதிகம். உண்மையிலுமே இறைவனுடைய அருளும் இது போன்ற நல்ல ஆன்மீக பொருளினுடைய சக்தியும் நமக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பாதைகளையும் நல்ல தெளிவான மனநிலையும் நல்ல சிந்தனையும் உருவாக்கிடுச்சுனாவே போதும். மீதியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம முயற்சியில் நம்ம நல்ல வெற்றியை நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிடலாம். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஆகவே இதை புரிந்து கொள்ளும் மக்கள், இதை புரிந்து கொள்ளும் நபர்கள் தன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க. இப்போ நம்ம இந்த 1 கிலோ ஆஃபர் கொடுத்தோம். 1 கிலோவில் வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசம், ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். அதே போல் இந்த பஞ்சகவ்ய விளக்கும் இலவசமாக பாக்ஸோட தரம். 12 விளக்கு இருக்குது, 11 சிவப்பு குண்டின் மணிகள், 11 மினி கோமதி சக்கரங்கள்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபராக கொடுத்தோம். இப்போ ஒவ்வொரு குடும்பமுமே இந்த ஆஃபரில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு தேவையான ஆன்மீக பொருளும் இதில் கிடச்சிருது, ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணியும் அவங்கக்கிட்ட போய் சேருது. அப்போ இந்த ஒவ்வொரு கிலோவும் தீர தீர திரும்ப திரும்ப அதே ஆஃபரில் தான் நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறை இந்த ஆஃபரில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஐயா, 2 வருஷத்துக்கு இல்லைனா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்தீங்கன்னா போதும். என்ன விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இனி உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? இதற்காக அதிக நேரத்தையோ பணத்தையோ எங்கேயும் செலவு பண்ண வேண்டான்றதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9345397996 இந்த நம்பரை தெளிவாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் மாற்றினாலும் வேறு யாரையும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த நம்பர் கால் பண்ணிங்கனாலும் போகாது. இது வெறும் வாட்ஸ்அப்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்ப்போம். மீன ராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். மீனம் அப்படின்னாவே நம்ம இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எப்படி யோசிப்பாங்க, எதை விரும்புகிறாங்க, தன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினச்சி கனவு காண்றாங்க, அதில் உண்மையிலுமே அந்த நிலைமையை யார் யாரெல்லாம் அடைய முடியுது, ஏன் அடைய முடியாமல் போகிற நபர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகள் என்ன, எதை இவங்க கவனிக்க மறந்துடுறாங்க, எந்த இடத்துல அலட்சியப்படுத்துகிறாங்கன்றது எல்லாமே இத்தனை வருடங்களாக நம்ம மீனராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கொடுத்ததில் எல்லாத்துலேயும். ஏன்னா நான் இதை ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத மீனராசிக்காரர்களுக்கான எல்லா வீடியோவும் அதில் இருக்கும். அவர்கள் வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு, அவர்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள், உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இது எல்லாமே. ஏன்னா இப்போ நிறைய நபர்கள் வந்து ஐயா இந்த ராசிக்கு
இது பற்றின விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எங்களுக்கு கொடுங்க. அதாவது வீடு வாங்குகிற யோகம் எப்படி அமையும் இந்த ராசிக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக எப்படி மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்குமே தனிப்பட்ட வகையில் கேட்குறாங்க. அதை நான் கண்டிப்பாக வரும் வீடியோக்களில் நான் கண்டிப்பாக அப்படிப்பட்ட பதிவை நான் கொடுக்க தான் போகிறேன். அது இன்னுமே நிறைய நபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்போ மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆனி மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுடைய விளைவுகள் தான் ஆடி மாதத்தில் பார்க்க போகிறாங்க. ஐயா, இந்த குரு பகவானுடைய அமைப்பு, ஏன்னா ஒவ்வொரு வருஷமே இந்த குரு பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ மீனராசிக்காரனை பொறுத்தளவுக்கு தொழிலுக்கான வருமானத்திற்கான விஷயங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தடுமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு வேலை இழந்திருக்கும், சில நபர்களுக்கு வருமானம் குறைஞ்சிருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். சில நபர்கள் வீடு மாற்றலாம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு மாற்றி போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கி இருக்கும். சரிங்களா? அப்போ மீனராசிக்காரனை பொறுத்தவரை இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் ஆடம்பரத்தை தேடி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். புரியுதுங்களா? இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இந்த வரக்கூடிய ஆடி மாதத்தில் பண ரீதியாக அந்த எதிர்பாராத சில செலவுகள் அல்லது அந்த நேரத்தில் மாதம் ஆக வேண்டிய செலவுகளுக்கே கையில் காசு இல்லாமல் போகிற இந்த மாதிரி எந்த சூழ்நிலையுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை முன்னாடியே சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சில பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ற ஆர்வங்கள் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இஎம்ஐயில் வாங்கிறது, கடன் வாங்கி வாங்கிறது, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு ஏதோ ஒரு பொருளை, பெரிய பொருளாக ஒன்று வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே இந்த நேரத்தில் நிதானமாக பொறுமையாக இது தேவைதானா, இந்த நேரத்தில் இது வாங்கிறது சரிதானா அப்படின்றத ஒரு வாட்டிக்கு 10 முறை யோசித்து வாங்குங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. யோசித்து வாங்குறதுல எந்த தவறும் இல்லை. ஒரு பொருளை வாங்குறதுபடி இது தேவைதானா, நமக்கு இந்த பொருள் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்திட முடியுமா அப்படின்றது எல்லாமே யோசிச்சு பாருங்கள். அது ஓகே, இப்போதைக்கு இது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போதைக்கு இதை வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உடல் ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனைகள் கடந்த சில வருடங்களாக வயிறு தொடர்பான பிரச்சனை, செரிமானம் தொடர்பான பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, இவை எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இவையெல்லாம் கடந்து தான் இப்போ வந்துட்டுருக்கீங்க. இதுக்கு தான் மீனராசிக்காரங்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், ஐயா, உடற்பயிற்சியும் தியானம் செய்வதும் உங்கள் இரு கண்கள் போல். இதை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசிக்கார நண்பர்களே. உடற்பயிற்சியும் தியானம் மேற்கொள்ளுதல், அமைதியாக கண்களை மூடி உங்கள் மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்து, இந்த 2 விஷயமும் உங்கள் லைஃப்பையே டோட்டலாக மாற்றும் நல்லபடியாக. இது ஏதோ ஒரு என்னங்க, இது ஒரு எக்ஸசைஸு, இது ஒரு மெடிடேஷன், இதில் எப்படி இதை பண்ணால் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது கிடைக்கும், அதனால் என்னங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது உங்கள் லைஃப்பையே மாற்றும். ஏன்னா இதுக்குள்ளே தான் மீனராசிக்காரர்களுக்கான சில மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளே தான் வருது. ஏன்னா இவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் தியானம் மேற்கொள்வதும் இவை எல்லாமே மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும், உடல் ரீதியான தெம்பை அதிகப்படுத்தும். ஏன்னா இவர்கள் கடந்தன்னு இல்லை, எப்போவுமே மனசு தான் மீனம், மனம் பொறுத்து தான் மீனம் வாழ்க்கை மாறும். மனம்தான் மீனம்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இவங்க மனசுலேருந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களை யாருமே வீழ்த்த முடியாது. இது மீனராசிக்காரர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? மனதிலிருந்து பேச வேண்டும், மனதிலிருந்து செயல்பட வேண்டும், மனதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை கொண்டு வரணும். அப்போ என்னங்க மனசுலேருந்துன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்த இவங்க கற்றுக்கணும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க். இவங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய டாஸ்க்கே மீனராசிக்காரங்களுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறது தான். ஏன்னா மனதில் 1008 விஷயங்களை போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. எதையா உன்னை பற்றி யோசிச்சு, எதையா உன்னை பற்றி பேசி, யாராவது ஒருத்தர் நினப்பு மனசுக்குள்ளே வந்து சரியாக மன ரீதியாகவே ஒரு மன அழுத்தத்தில் இப்போ மாறிட்டுருக்காங்க மீனராசிக்காரங்க. சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குன்றதும் ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த காலகட்டம் தான் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன், மீனராசிக்காரங்க இந்த 2026 எப்போவுமே பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருங்க. தேவையற்ற நபர்கள்ட்டேருந்து விலகி நில்லுங்க. நீங்கள் புத்திமதி சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன்னு இங்கே நல்லதையே விரும்பாத நபர்களுக்கு போய் நீங்கள் நல்லதே சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே சில நபர்கள் நல்லதை விரும்பவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லதே சொன்னாலும் திருப்பி அது உங்ககிட்ட சண்டையாக தான் முடியும், சண்டைக்கு தான் வருவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே மீனராசிக்காரங்க பார்த்துருக்காங்க லைஃப்பில். நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்ததே இவங்க தான். இந்த ராசிக்காரர்களே அதிகமாக நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வர ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க தான்.
நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், மீனராசிக்கார நண்பர்களே நீங்கள் நல்லதை சொல்லுங்கள், ஆனால் யாருக்கு சொல்கிறன்றதையும் யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட காலமாக இது மாறிடுச்சு. சரிங்களா? அதையெல்லாம் யோசித்து செயல்படக்கூடிய மீனராசிக்காரங்க எங்கேயும் அவமானப்பட மாட்டாங்க, அசிங்கப்பட மாட்டாங்க யார்கிட்டையுமே. அதாவது அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்தெந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள், நீங்கள் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும், நண்பர்களாகவும் சொந்த பந்தங்களாகவும் உங்கள் வாழ்க்கை உறவுகளாகவும். ஏன்னா நமக்கு நம்மை பெற்றவர்களையோ அல்லது நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையோ நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த ஒரு உரிமையை கடவுள் நமக்கு கொடுக்கல. ஆனால் நம் பழகக்கூடிய நபர்கள், நம் பேசக்கூடிய நபர்கள், சரிங்களா, நமது வாழ்க்கை துணையாக நாம் தேர்ந்தெடுக்கும் நபர்கள், இவங்களுக்கான ஆப்ஷன்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம நினச்சா சரியான நபர்கள் கூட பேசலாம், சரியான நபர்கள் கூட பழகலாம், சரியான நபர்களை நம்ம லைஃப்குள்ளே அலோவ் பண்ணலாம். அப்போ மீனராசிக்காரரை பொறுத்தளவுக்கு மனம்தான் உங்கள் லைஃப் அப்படின்னு நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன். அப்போ அந்த மனசு எங்கே ஒர்க் அவுட் ஆகுது? உங்கள் லைஃப்குள்ளே வரக்கூடிய மனிதர்கள், நீங்கள் பேசக்கூடிய மனிதர்கள், நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள், உங்கள் வேலையில் தொழில் அப்படின்னு யார் யாரெல்லாம் மீனராசிக்காரங்கள்கிட்ட எல்லாம் க்ளோஸ் ஆகுறாங்களோ, ரொம்ப நெருங்கி பழகுறாங்களோ, அவங்கள பொறுத்து, அவர்களுடைய மனநிலை பொறுத்து, அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து மீனராசிக்காரங்க நல்லதும் பார்ப்பாங்க, கெட்டதும் பார்ப்பாங்க, மன அழுத்தத்துக்கும் உள்ளாவாங்க, சந்தோஷத்துக்கும் உள்ளாவாங்க. அப்போ இதையெல்லாம் தான் மீனராசிக்காரங்க தனக்கென ஒரு கட்டுப்பாடு, அதாவது ஒரு வேலி போட்டு வாழணும்னு சொல்லுவேன். ஒரு வேலி போட்டுக்கணும் தன்னை சுற்றி. இப்படி தான்ப்பா, நான் இப்படி தான் இருப்பேன், இவங்கள்ட்ட இவ்வளோ தான் பேசுவேன், இவங்ககிட்ட இப்படி தான் நான் நடந்துக்குவேன், கரெக்டாக இந்த லிமிட்டை தாண்ட மாட்டேன் அப்படின்னு மீனராசிக்காரங்க இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்களுக்கான உண்மையான நபர்களை இறைவன் அனுப்புவார். கடவுளும் இந்த பிரபஞ்சமும் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் இவங்களுக்கான நபர்களை. அப்போ அவங்கக்கிட்ட இவங்க நல்லபடியாக பேசலாம், பழகலாம், அங்கே எந்த கண்ட்ரோலும் தேவையில்லை. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை தன் வாழ்வில் ஆரம்பத்தில் எந்த ஒரு நபர்களையும் அவசரப்பட்டு நம்பக்கூடாது. ஏன்னா இப்போ இவை எல்லாமே அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் பார்ப்பீங்க இதற்கான விளைவுகள் எல்லாமே. அப்போ இப்போ நீங்கள் இந்த உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த சிந்தனைகள் தான் இனி அடுத்த மாதங்களில் காட்டக்கூடிய பலன்களாக இருக்க போகுது. சரிங்களா? சனி பகவான் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இந்த பெண் தெய்வங்களை வழிபடுதல், இது இன்னுமே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திரும்ப சொல்கிறேன், ஆரோக்கியம் ரீதியாக மீனராசிக்காரங்க ஆரம்பத்துலேருந்தே ஜாக்கிரதையாக இருக்கும். உண்ணக்கூடிய உணவுகள், எடுக்கக்கூடிய ஓய்வு முறைகள், இதில் எல்லாம் நீங்கள் எப்போவுமே ஏன்னா இது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மீனராசிக்காரங்க நிறைய பேர் உடல் ரீதியாக பிரச்சனைகளை பார்த்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி போய் ஏதாவது ஒரு செலவு, அங்கே ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையை இன்னைய வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எங்கெங்கே தப்பு, யார் மேலே தப்புன்னு டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒரு கசப்பான உண்மை ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா, இந்த நிலைக்கு இவங்களே தான் காரணன்ற ஒரு உண்மை தான் தெரிய வருது. ஆமாம், இவர்களுடைய அலட்சியம், மற்றவருடைய பேச்சை அந்த நேரத்தில் இதை சீரியஸ்னஸ் தெரியாமல் போயிருப்பாங்க, கடந்து போயிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லி, என்றைக்குமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிம்டம் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கான அந்த அறிகுறிகள் முன்கூட்டியே ஏதாவது ஒரு வகையில் கடவுள் இவங்க கண்ணில் காட்டிடுவார், இல்லை யார் மூலமாக தான் சொல்ல வைப்பார், ஏதாவது ஒரு சிம்டம் காட்டும். இதை எப்போவுமே மீனராசிக்காரங்க கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு மனசில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிரப்பணும். மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நிறையா பாருங்கள். சரிங்களா? வாழ்வில் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்க. அதில் தோல்விகள் என்ன வழி கொடுத்துருக்கு, மன ரீதியாக அவங்க எந்த வழியை அனுபவிச்சாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வழிகள் எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்குவீங்க. இது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனராசிக்கார நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கை விட இந்த நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு இன்னுமே கை கொடுக்கும். சரிங்களா? மற்றவர்களுடைய யார் வாழ்க்கையை பார்த்து மீனராசிக்காரங்க எதையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. மற்றவங்க லைஃப்பை வச்சு எந்த விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வராதிங்க. இங்கே பாருங்கள், அவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் திங்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, நான் தின்னா என்ன, இப்படி ஒரு கேள்வியே மீனராசிக்காரங்க லைஃப்பில் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அவங்களாம் அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாங்க, ஏன் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணால் என்ன? ஐயா, இப்போவும் சொல்கிறேன் மீனராசிக்கார நண்பர்களே, உங்களுக்குன்னு கடவுள் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. உங்களுடைய வாழ்க்கை முறைன்னு உங்கள் லைஃப்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பிறந்திருக்கீங்க, இப்படி வளர்ந்துருக்கீங்க. இங்கே உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன தேவை அப்படின்னு ஒரு தேவைக்கான ஒரு லிஸ்ட் இருக்குது.
அதை முதல்ல கண்டுபிடிச்சி படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப்க்கான அடுத்த கட்ட முன்னேற்றம் வரும். சரிங்களா? இங்கே யார் எப்படி வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் நல்ல நிலைமைக்கு, மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இங்கே யார் எப்படி வருவாங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. அவரவர்களுடைய சுயஜாதகத்தை வச்சு தசா பலன்களை, தசாபுத்தி பலன்களை வைத்து நம்ம சொல்லலாம். கிரகங்கள் ரீதியாக இப்படிப்பட்ட பலன் இருக்குங்க, இவங்க இந்த நல்ல நிலைமைக்கு வருவாங்க, இவங்க லைஃப்பில் இப்படிப்பட்ட யோகங்கள் இருக்குங்கன்றது எல்லாமே நம்ம சொல்லலாம். அந்த சொல்லக்கூடிய கணிப்புகள் அவங்க லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நடக்கும் பொழுது, அதை நேரடியாக அவர்கள் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய அந்த முன்னேற்றங்கள், அவர்கள் யார் யார் கூட சேர்றாங்க, எந்தெந்த சிந்தனையை தன் மனசுக்குள்ளே கொண்டு வராங்க, தன் வாழ்க்கைக்கான எந்த விஷயத்தை நம்புகிறாங்க. ஏன்னா சில நபர்கள் வழிபாடுகள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும், சில நபர்களுக்கு மனிதர்கள் மீது நிறைய நம்பிக்கை இருக்கும், சில நபர்களுக்கு தன் மீது நிறைய நம்பிக்கை இருக்கும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை நம்பிக்கை என்ற ஒரு இடத்துல தான் ஆரம்பமும் ஆகுது, முடிவும் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். நான் சொன்ன மாதிரி மனிதர்கள் மீதோ, இறைவன் மீதோ, தன்னம்பிக்கை தன் மீதோ, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப தான் அதை நோக்கி அவங்க பயணிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் நம்புகிறாங்க. அப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு உங்கள் மனசை நம்புங்க, உங்கள் மனசாட்சியை நம்புங்க. அந்த மனசாட்சியை நல்லபடியாக மாற்றி வச்சுக்கோங்க. நல்லதை பேசக்கூடிய மனசாட்சியாக மாற்றிடுங்க, நல்லதை யோசிக்கக்கூடிய மனசாட்சியாக மாற்றுங்க, நல்ல வழிகளை காட்டக்கூடிய மனசாட்சியாக மாற்றுங்க. அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. மீனராசிக்கார நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னங்க ஏதோ மாய மந்திரம் மாதிரி இதில் எந்த மாய மந்திரமும் கிடையாது. உங்கள் மனதை முழுமையாக நம்புங்க. நம்பக்கூடிய உங்கள் மனது தன்னம்பிக்கை உள்ள மனதாக இருக்கணும். அப்படி இருந்து அந்த மனசை நீங்கள் நம்பினீங்கன்னா தான் அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க மீன் மாதிரி சுற்றி திரிகிற ராசிக்காரங்க நான் சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதை ஒரு நபர் அந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, ஐயா நீங்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை எனக்கு இந்த பதிவுகளில் சொன்னதுலேயே இந்த ஒரு வார்த்தை எனக்கு கண்ணையே கலங்க வச்சிருச்சு. ஏன்னா மீன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் கலர்ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்த நபர்கள் தான் நாங்கள். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, வண்ணமயமாக, அதுதான் அந்த ராசிக்காரர்களுக்கான அடையாளமே. ஆனால் இன்றைக்கி ஒரு இடத்துல மீன் போய் அமைதியாக ஒரு இடத்துல நின்றுட்டால் நம்மளுக்கு என்னென்னமோ தோண வைக்கும். என்னப்பா அந்த மீன் இப்படி சுற்றிட்டு இருந்த மீன் இன்றைக்கி ஒரு இடத்துல போய் அமைதியாக நின்றுட்டுருக்குது, எப்படி வண்ணமயமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்த மீன் இன்றைக்கி ஒரு இடத்துல நிற்கிதுன்னு எல்லாருக்குமே மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓட ஆரம்பிக்கும். அப்படி தான் மீனராசிக்காரோடைய லைஃப்பும். ஒரு இடத்துல போய் அமைதியாக நின்று முடங்கி உக்காந்துட்டாங்கன்னா அங்கே சுற்றிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசு அதாவது தலை மேலே கல் வச்ச மாதிரி இருக்கும். ஐயோ என்னப்பா நடக்குது, ஏன் இப்படி நடந்துருக்குது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய பார்வைகள் இவங்களை நோக்கி வரும். அப்போ மீனராசிக்காரங்க எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக வண்ணமயமான வாழ்க்கையாக உங்கள் லைஃப் இருக்கணும். ஆனால் இல்லையே, ஏன் இல்லைன்ற ஒரு கேள்வி மீனராசிக்காரருடைய மனசுக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விக்கான விடையும் அதே மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளோடு வாழும் பொழுது நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இந்த பதிவை பார்த்த ஒவ்வொரு நபர்களும் தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் வேறு ஏதாவது இப்போ ஒரு கோவில் சொல்கிறோம், ஐயா இந்த வழிபாடு இந்த கோவில் போங்க, ஐயோ ஐயா எனக்கு இந்த கோவில் ரொம்ப லாங்காக இருக்குது, இதுக்கு பரிகாரமாக பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருந்தாலும் சொல்லுங்கள், இங்கே இந்த நீங்கள் சொல்கிற பக்கத்தில் இருக்கிற கோயில் போனால் அந்த கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும்னா சொல்லுங்கள், நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் இதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. மீனராசிக்காரரை பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி, மன தியானம், இது இரண்டும் உங்கள் வாழ்வையே முற்றிலும் மாற்றும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இனி அது எதுவும் வராமல் காப்பாற்றிடும் உடற்பயிற்சி. மனம்தான் உங்கள் வாழ்க்கை, மெடிடேஷன் உங்கள் மனசை காப்பாற்றிடும். இது ரெண்டு தான் கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்கான மூலதனம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நாம் அனைவரும் வாழும் வரை உண்மையிலுமே கடவுள் நமக்கு கொடுத்த சொத்து இது ரெண்டு தான். நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் உடலும் மனசும் தான் நமக்கு கடவுள் கொடுத்த உண்மையான சொத்து, மூலதனம் அதுதான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்பாரிச்ச பணம், வீடு, காரு, புகழ், இது எல்லாம் நம்மளுக்கு மேலே நம்மளே போட்டுக்கிற மேக்கப் மாதிரி. சரிங்களா? உண்மையான நிதர்சனமான உண்மை என்னென்னா உடலும் மனமும் தான் உண்மையான சொத்து. இதை புரிந்து கொண்டவர்கள், இதை தெரிந்து கொண்டவர்கள், இங்கே மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் மேலே எல்லா அமைப்புகளும் வேலை செய்யுன்ற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. நீ இப்போ வீடு வாங்குகிற யோகம், பணம் சேர்க்குற யோகம்,
குழந்தை பாக்கியம், அப்புறம் திருமண பாக்கியம், இப்போ இத்தனை பாக்கியங்கள் இத்தனை யோகங்கள் பற்றி பேசுகிறோம்ல, இதுக்கு எல்லாமே அடிப்படை அஸ்திவாரம் என்ன? உங்கள் மனதும் உடலும் தான். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இந்த இரண்டையும் புரிந்து கொண்டவர்கள், தன் மனதையும் உடலையும் தெரிந்து கொண்டவர்கள் மற்ற அனைத்து யோகத்தையும் தன்னை நோக்கி வர வைப்பார்கள். இதை யோசிக்கணும்ல, இதை புரிஞ்சுக்கணும்ல. எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் அவங்க காதில் போய் விழுந்திருக்கு? எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்காங்க? எல்லாருமே பெரும்பாலும் ஐயா அவரவர்கள் சுயஜாதகப்படி அதிர்ஷ்ட நேரங்கள், யோகங்கள், அதன்படி கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இதை தாண்டி பேசிக்காகவே டீஃபால்ட்டாகவே இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு மனிதன்கிட்ட இருந்தே ஆகணும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கானா, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்களுடைய மனசில் இந்த எண்ணங்கள் இருந்தே இருக்கணும். தன் உடலையும் மனதையும் எப்படி வைத்திருந்தால் மற்ற யோகங்கள் வரும் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த வாழ்க்கைக்கான ரகசியம். அங்கே தான் பல விதிமுறைகள் உள்ளே வரும். எங்கே இருக்கணும், என்ன பேசணும், என்ன நடந்துக்கணும், நம்ம யார் அப்படின்றத முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நான் யார் என்ற கேள்வி முதல்ல இங்கே உள்ளே வரும். அப்போ அந்த கேள்வி வந்துட்டாலே அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போது, பெரிய மாற்றம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த பதிவை பார்க்குறவங்க இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முதலில் அதாவது நம்ம சொல்லியிருக்கோம், ஐயா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுங்கன்னு நம்ம பல பதிவுகளை சொல்லிக்கிட்டே இருப்போம். அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐயா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதன்னா சரிங்க நாங்கள் நல்லதை நினைக்கிறோம், சரி இந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நான் மாறிட்டேன்னா முதல்ல எப்படிப்பட்ட அறிகுறிகள் தெரியும்னு கேட்டிருந்தாங்க. அதில் தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா முதல் அறிகுறி என்னன்னா, நீங்கள் யாருன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும். நான் யார்? நான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன்? என்ன எனக்கு இங்கே வேலை? எதனால் இங்கே நான் இருந்துகிட்ருக்கேன்? என்ன நான் பண்ணணும்? ஏன் இதை நான் பண்ணல? இப்படி பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே எழ ஆரம்பிக்கும். இப்படி இந்த கேள்விகள் எழ ஆரம்பித்து விட்டாலே அந்த மனிதன் அவனிடம் உள்ள அனைத்து விஷயங்களையும் இனி சரி செய்து கொண்டு இனி எங்கே நல்லது இருந்தாலும் அவனை நோக்கி ஈர்க்கப் போகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுதான் ஆரம்ப புள்ளியே. இதுதான் இதற்கான ஆரம்ப அறிகுறியே இதுதான். அப்போ இது எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் தன்னை நோக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சொல்லுங்கள். கண்ணாடி முன்னாடி போய் நின்று அவங்க முகத்தை பார்த்து அவங்க மனசாட்சிக்குள்ளே எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க? இங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு, இருக்கிறவங்கள பார்த்து நம்ம குறை சொல்லிக்கிட்டு, அவங்களால இது நடக்கலை, இவங்களால நம்மளால் ஏன் இந்த முடிவை எடுக்க முடியல, நம்மளால் எதனால் இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சாலே எல்லாமே மாறிடுமே. உங்களை மட்டும் நான் அப்படி நினைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லோருமே அப்படி நினைக்கணும். தன்னை நோக்கி பல கேள்விகளை முதல்ல நம்ம எழுப்பணும். அப்போ எழுப்பும் பொழுதே அதிலேயே உங்கள் வாழ்க்கையில் இதுவரை விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு அங்கேயே உங்களுக்கு விடை கிடைச்சிடும். இப்போ இதெல்லாமே ஜோதிட கணிப்புகளையும் தாண்டி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே என்ன வட்டம்? ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஜோசியரை பார்க்குறோம், சொல்கிறாரு, சரி ஓகே பரிகாரம் வழிபாடு சொல்கிறாரு, பண்ணுறோம், அதில் ஒரு மாற்றம் கிடைக்கலைன்னா வேறு ஜோசியரை போய் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லுவாங்க, ஏங்க இந்த இடத்துல நல்லா பார்க்குறாங்க, ஏங்க இந்த இடத்துல ஜோசியர் நல்லா பார்க்குறாருங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்குதுங்க, போய் பாருங்கள் அப்படிம்பாங்க. அங்கே போய் பார்ப்போம். அங்கே அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு அங்கேயும் பலனை தெரிஞ்சுக்குவோம். அங்கே வழிபாடு பரிகாரம் சொல்லுவாங்க, அதையும் போய் செய்வோம். அங்கே ஓரளவுக்கு மாற்றம் கிடைக்குதுன்றப்ப சரி ஓகேங்க சந்தோஷம் அப்படின்னு அங்கேயே ஃபாலோ பண்ணுவோம். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வேறு யாராவது ஒரு நல்ல இடம் சொல்கிறாங்கன்னா அங்கே போவோம். அப்போ இது என்ன நடந்துகிட்ருக்கு? இதுதானே நான் சொன்ன வட்டம். இந்த வட்டத்துக்குள்ளேயே திரும்ப 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 ஐயா நான் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், சில வருடங்களுக்கு ஒரு முறை ஜாதகம் பார்த்தாலும் போதும், ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட பார்க்குறவங்கள்ட்டே நான் அதுதான் சொல்கிறேன், ஐயா ஒரு வாட்டி பார்த்துட்டிங்களா அவ்வளோதான், இதில் இருக்கிற விஷயம் இவ்வளோ தான், இதுக்கு உங்கள் லைஃப்பில் இதுதான் இருக்குது, இந்த கிரக பலன்கள் தான் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கள, இனி இதையும் தாண்டி உங்கள் லைஃப்பில் எப்படி நல்லது கொண்டு வருதுன்றதை மட்டும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுடைய மன சிந்தனையால், இனி உங்களுடைய நல்ல சிந்தனையால், நல்ல பேச்சால், புரியுதுங்களா, நல்ல வழியில் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஜாதகத்தில் இருக்கிற பலனையும் தாண்டி ஒரு மனிதனால் நல்ல லைஃப்பை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பல நபர்களுக்கும் கேள்விகள் இருக்குது. பல நபர்களுக்கு இருக்க கேள்வி என்னென்னா, ஐயா என்னுடைய ஜாதகம் இப்படி இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குது, அப்போ இதை தாண்டி என்னால் என் லைஃப்பில் நல்லது கொண்டு வந்த முடியுமா அப்படின்ற எத்தனை பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம சொன்ன பதில் என்ன, ஐயா கொண்டு வர முடியுமா முடியாதா என்ற கேள்விகளை விட மனிதனாய் பிறந்து விட்டோம், அந்த முயற்சியை எடுப்பது நம் கடமை. இதுதான் சரியான பதில்.
கிடைக்குதா கிடைக்கலையான்றதை விட நீ முயற்சி எடுத்தாயா என்ற ஒரு கேள்விக்கு தான் இங்கே விடை தேவை. நீங்கள் அந்த முயற்சியை எடுங்கள். கிடைப்பதும் கிடைக்காததும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு செயல்களுக்கும் விளைவுகள் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கான பலன்கள் இருக்குது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிக்கான பலனும் பிரபஞ்சம் கொடுக்காமையா போயிடும். ஆகவே இவை அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கை என்னன்றதை அவங்க நிர்ணயிக்க ஆரம்பிப்பாங்க. பிரபஞ்சத்திடம் உணர்த்த ஆரம்பிப்பாங்க. எனக்கு இதுதான் நடக்கணும், என் லைஃப்பில் இதுதான் எனக்கு வேணும். அந்த நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிப்பாங்க. அதற்காக தீவிரமாக உழைக்க ஆரம்பிப்பாங்க. அதற்கான தேடலை ஆரம்பிப்பாங்க. அதற்கான சிந்தனையை உருவாக்குவாங்க. அதற்கான முயற்சியில் இறங்குவாங்க. அதற்கான இடத்தை அடைவாங்க. அந்த பிரபஞ்சம் அந்த மனிதனை கூப்பிட்டு அவன் கேட்டதை கொடுக்கும். இதுதான் இங்கே நிறைய பேரோட லைஃப்பில் நடந்த அற்புதங்கள். சரிங்களா? இதில் நீங்கள் எதையும் நான் சொல்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்க்கும்போதே நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் உண்மைகளை புரிஞ்சுக்குவீங்க. ஓ, சரியாக சொன்னீங்கய்யா, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள்ன்றதை அன்னைக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் இங்கே யாரும் உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் பேசி மைண்ட் வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. யாரும் வழிகாட்டணுன்னு அவசியம் இல்லை. யாரும் அட்வைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் முன்னுதாரணமாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. தீயதை நினைத்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எந்த ஒரு நபரும் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கினாங்கன்னா அவங்க அங்கே இருக்கவே முடியாது. அவங்க எங்கேயாவது அவங்க உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாயிடும். கெட்ட விஷயங்கள், கெட்ட அதிர்வலைகள் உங்களை நெருங்காது. நல்ல குடும்பங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவைதான் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நல்ல நாட்டையே உருவாக்கும். ஆகவே இந்த பதிவை பார்த்த மீனராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களையும் நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. சனி பகவான் வழிபாடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறை சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பித்திருக்கள் வழிபாடு இந்த நேரத்தில் முக்கியம். சரிங்களா? முன்னோர்கள் எங்கேயாவது வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேடி போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. மனதார அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிங்களா? அப்போ மீனராசிக்காரர்களுடைய மனசு வண்ணமயமான மனதாக மாறும். உங்களுடைய அடையாளம், திரும்ப சொல்கிறேன், இங்கேயும் அப்படியே துருன்னு சுற்றுற மீன்கள் போல தான் நீங்கள் இருக்கணும். அதுதான் உங்களுடைய அடையாளம். சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தவங்க தான் நீங்கள். இன்றைக்கி ஏன் அப்படி இல்லை? ஏன் நாள் ஆக ஏன் ஒரு மனிதன் வேதனையவே தான் சுமக்கணுமா? நாட்கள் ஆக ஏன் மைண்ட் டிப்ரெஷன் தான் அதிகமாகிட்டு போகணுமா? நாட்கள் ஆக எப்பா நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு, இந்த பேச்சு தான் வரணுமா? இந்த பேர் தான் வாங்கணுமா? ஏன் வருடங்கள் செல்ல ஆஹா அன்றைக்கி அப்படி இருந்தீங்க, இன்றைக்கி இவ்வளோ சூப்பராக மாறிட்டீங்களே, அன்றைக்கி அந்த மாதிரி இருந்தீங்க, இன்றைக்கி இன்னுங்க வேறு லெவலில் ஆகிட்டீங்க, பரவாயில்லையே. இந்த வார்த்தைகள் தான் வரணும். நம்மளை பார்க்கும்போது, நம்ம குடும்பத்தை பார்க்கும் பொழுதும், நம்மளை ஒருத்தர் பார்க்கும் பொழுதும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாக தான் இருக்கணும். ஐயோ அன்றைக்கி நல்லா இருந்தாங்களே, இன்றைக்கி என்னப்பா இப்படி ஆகி போயிட்டீங்க, இந்த வார்த்தை நமக்கு ஆகவே ஆகாது. ஆகவே இந்த பதிவை பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு இனி உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களை யாரை பார்த்தாலுமே இப்படி தான் சொல்ல போகிறாங்க. என்னங்க ஏன் இன்றைக்கி இவ்வளோ சூப்பராகிட்டீங்க, இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க, முகமே ஒரு பிரகாசமாக இருக்குது, ஆக்டிவாக இருக்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, நல்லா முன்னேறிட்டீங்க. இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை நீங்கள் ஈர்ப்பீர்கள். இதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க பிரபஞ்சத்திற்கு, ஏங்க இது எனக்கு வேணும் அப்படிம்பீங்க. விடாப்படியாக அங்கே நின்று உங்களுடைய முயற்சியை அங்கே கொடுத்து நீங்கள் அடைவீங்க. இது நடக்கும். இது நடைமுறையில் உண்மையான விஷயங்கள். இப்படி தான் உலகம், இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனை வழி நடத்துது. இதை தெரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் தன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. நேர காலம்லாம் இல்லை, உண்மை சொல்லணும் குறைவு தான். கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்கான நேரமே குறைவு தான் அனைவருக்குமே. ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு 110 ஆயுள்ஸ் இருக்குது, 110 வருஷம் ஆயுள் ஸ்தானம் இருக்குங்கன்னு சொன்னாலும் நடைமுறையில் இந்த காலகட்டத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு மனிதன் 100 வயதை கடந்து இந்த காலத்தில் வாழ முடியுமான்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்குல்ல. அப்போ பாருங்கள், நேரமும் காலமும் குறைவு. அந்த நேரமும் காலத்தையும் பொன்னாட்டம் வைரமாட்டம் பாருங்கள். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு சண்டை பண்ணி இங்கே யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனை பண்ணி ஒரு யூஸுமே இல்லை. உங்கள் வாழ்வை நீங்கள் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி கொண்டு சென்று விட்டால் உங்கள் டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். மற்றவங்க யாருக்கிட்டேயும் போய் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் பண்ணி நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்களுக்கு அந்த தெளிவுகள் இருக்கணும்.
அவங்கவங்க லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற பொறுப்பும் கடமையும் அவங்கவங்களுக்கு வரணும். வந்தால் தான் அது நடக்கும். ஆகவே இந்த பதிவை பார்த்த ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். இப்போ ஏன் இந்த பதிவு உங்களை நோக்கி வந்துச்சு, பிரபஞ்சம் ஏன் உங்கள் கண்ணில் பட வச்சுச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த பதிவை பார்த்த ஒவ்வொரு நபர்களுக்குமே இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கும். எங்கேயோ யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த குரல் உங்கள் மனசாட்சியின் குரல். உங்கள் மனசாட்சி தான் இதை பேசுதுன்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.